Hi, this is Narmada from Vista Academy Erode. Compound interest அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று நம்ம காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி பார்த்துருந்தோம். இப்போ குவார்ட்டர்லி அப்படிங்கிறத பார்க்கலாம். குவார்ட்டர்லி அப்படின்னாவே 1/4 பங்கு அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? அதில் வந்து இப்போ நமக்கு 1 இயருக்கு 12 months அப்படின்னு இருக்கும். அந்த 12 monthsல கால் பங்கு அப்படிங்கிறது என்ன வரும்? 3 months வருங்களா? இப்போ 3 months அப்படிங்கிறதுக்கு தான் இது நம்ம படிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல காம்பவுண்டட் குவார்ட்டர்லி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஃபார்முலா மெத்தட் போகலாம். ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 20 எடுத்துக்கலாம். 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை டிவைடட் பை 4 பண்ணணும். அப்போ இதை டிவைட் 4 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5% கிடைக்குங்களா? அப்போ 5% எடுத்துப்போம். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து 12 monthsனே கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. அப்போ 12 months அப்படின்னா 3 monthsக்கு ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படிங்கிறதால, குவார்ட்டர்லினாவே 3 months அப்படிங்கிறதால 3 months கால்குலேட் பண்ணுவோம். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நீங்கள் 12 months அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? அப்போ 3 கால்குலேட் பண்ண என்ன ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் ஒரு தடவை கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 months, அப்புறம் 3 months, அப்புறம் 3 months, அப்போ 4 times கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணிட்டு அந்த 4 இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = P × 1 + R/4 / 100 whole power 4n அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதில் P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சம் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Question பார்க்கலாம். The compound interest on ₹40,000 for 6 months at 20% per annum, interest being compounded quarterly is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லிக்கு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ₹40,000க்கு 6 மாதங்களுக்கு 20% வட்டி விகிதத்தில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 40,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க, 6 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிப்போம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 monthsக்கு ஒன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ வட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% இருக்கு. காலாண்டு அப்படின்னும் போது 1/4 அப்படின்னு மீனிங்களா? அப்போ அது கால் பங்கா பிரிக்கிறோம்னா 3 monthsக்கு ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 5% அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 5% கால்குலேட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 months இருக்கு. அதை என்ன பண்ணிப்போம்? 2ஆக பிரிச்சுப்போம். 3 monthsக்கு ஒன்ஸ், இன்னொரு 3 months செப்பரேட்டாக கண்டுபிடிப்போம். அப்போ 3 monthsக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் அமௌண்ட் வந்து 40,000. இதில் 5% அப்படின்னா 10%னா என்ன வரும்? 4,000 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ 5%னா அதில் பாதி. அப்போ 4,000ல் பாதி என்னது? 2,000. இப்போ 2,000 அப்படிங்கிறது தான் காலாண்டில் ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு கால்குலேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் 3 monthsக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே இதில் வந்து இதோட ஆட் ஆகிக்குங்களா? அந்த 2,000 அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே ஆட் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணிட்டே என்ன வரும்? 42,000 அப்படின்னு இருக்குங்களா? இந்த 42,000ல் 5% அப்படிங்கும்போது என்ன ஆகும்? 10%னா 4,200. 5%னா அதில் பாதி. அப்போ என்ன வரும்? 2,100 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ இது வந்து செகண்ட் 3 months, 3 monthsக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி தான் சொல்லணும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,100 அப்படிங்கிறதா நமக்கு ஆன்சர். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,100 குவார்ட்டர்லிக்கு கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார்முலா மெத்தட்ல நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். இப்போ A = P × 1 + R/4/100 whole power 4n அப்படிங்கிறதான ஃபார்முலா. அப்போ அதில் ஏங்கிறது நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40,000, அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 + R/4 அப்படின்னா என்ன ஒரு 5% வருங்களா? அப்போ 5/100 whole power 4n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 monthsல கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயருக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 12 போட்டுருவோம். இப்போ போட்டோம்னா 1 2 1 2 2 4 அப்படின்னு வருங்களா? அப்போ 40,000 1 5 are 5 2 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 20 + 1 னா 21. இப்போ 21/20
ஹோல் பவர் 2 அப்படின்னு வருங்களா? அப்போ இந்த 21 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. 21 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 441 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ 20 ஸ்கொயர்னா 20 இன்ட்டு 20 போட்டுக்கோங்க. ஏன்னா ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா அப்போ இங்கே 200 ஆகும். இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100 அப்படின்னு ஆயிருங்களா? இனி இதை அப்படியே டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 441. அந்த ஜீரோஸ் அப்படியே பின்னாடி ஆட் பண்ணிப்போம். அப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 44100 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனால் இது டோட்டல் அமௌண்ட் தான். நமக்கு கேட்கறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதால என்ன பண்ணிப்போம்? அந்த டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னது? 44100 அப்படிங்கிறது. பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது 40,000. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன கிடைக்கும்? 4100 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். இதை பேஸ் பண்ண ஒரு சம் தான் இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.